ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாஃப்ட் சர்வீஸை பற்றி பார்ப்போம். அதாவது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாஃப்ட் சர்வீஸுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் சூழ்நிலையில் அதிகமாக வேலைவாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏரியா அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹார்ட் சர்வீஸ் அண்ட் சாஃப்ட் சர்வீஸுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம சாஃப்ட் சர்வீஸை பற்றி பார்ப்போம். அதாவது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு உடைய டெஃபனிஷன் என்னென்னா, குரூப் ஆஃப் பீப்புள் கம்பைன் டுகெதர் டு அச்சீவ் தேர் கோல். அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கம் கொண்ட மக்கள் வேலையாட்கள் ஒன்று சேர்ந்து அவருடைய குறிக்கோளை அடைவதற்காக செய்யப்படும் செயல்கள். இதுதாங்க ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுடைய டெஃபனிஷன் ஆர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் 2 டைப்ஸ் இருக்குங்க. முதல் டைப் வந்து ஹார்ட் சர்வீஸ், ரெண்டாவது டைப் வந்து சாஃப்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் சர்வீஸில் பெரும்பாலும் டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன். இந்த டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன்னா யார் சொல்லுவாங்கன்னா, என்ஜினியர்ஸ், டிப்ளமோ படித்த என்ஜினியர்ஸ், ஐடிஐ படித்த என்ஜினியர்ஸ், அப்புறம் பிஇ படித்த என்ஜினியர்ஸ், எம்டெக் படித்த என்ஜினியர்ஸ், இந்த மாதிரி என்ஜினியர்ஸுகள்லாம் வேலை பார்க்கக்கூடிய டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன். ஏன்னா இந்த ஹார்ட் சர்வீஸில் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பில்டிங், அந்த ஒரு பில்டிங்குடைய அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஹோல் ஏரியாவை, அந்த பில்டிங்கை ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. ஏசி, மெக்கானிக்கல், ப்ளம்பிங், எல்லாம் லைட்டு, எலக்ட்ரிக்கல் எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த ஹார்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் சாஃப்ட் சர்வீஸில் வந்து என்னென்னா, ட்ரெயின்டு பீப்புள், அதாவது வெல் ட்ரெயின்டு பீப்புள். இதுக்கு வந்து டெக்னிக்கலி குவாலிஃபைடு ஆள்கள் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெல் ட்ரெயின்டு பீப்புள் இருந்தாவே போதும். நல்லா ஒரு வாரம் இருந்தால் கூட போதும். அவங்க நல்லா ட்ரெயினப் பண்ணானா அருமையாக வந்து இது பண்ணுவாங்க. சாஃப்ட் சர்வீஸுடைய முக்கியமானது என்னென்னா, ஹவுஸ் கீப்பிங், பேண்ட்ரி, அப்புறம் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஹெல்ப் டெஸ்க்கு, கார்டனிங், ப்ரூனிங் பண்ணுறது, இந்த மாதிரி இதுதாங்க சாஃப்ட் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் சர்வீஸில் வந்து ஒரு லீடர் இருப்பார், டீம் லீடர் இருப்பார். அந்த டீம் லீடர் பேர் வந்து ஃபெசிலிட்டி மேனேஜர் நம்ம சொல்லுவாங்க, இல்லைனா மெயின்டெனன்ஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி சாஃப்ட் சர்வீஸில் இருக்கிற அந்த டீம் லீடர், அந்த மேனேஜருக்கு பேர் ஆப்ரேஷன் மேனேஜர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாஃப்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட் சர்வீஸில் வந்து 4 கேட்டகரி இருக்குங்க. முதல் கேட்டகரி வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹவுஸ் கீப்பிங் ஆக்டிவிட்டீஸு, ரெண்டாவது வந்து பேண்ட்ரி, மூணாவது வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, நாலாவது வந்து என்னென்னா அந்த ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியை தவிர மற்ற அந்த கார்டனிங்கை வந்து சேவ் பண்ணுறது, அதாவது என்ன எப்படின்னா சேவ் பண்ணி ப்ராப்பராக ப்ரூனிங் பண்ணி அழகாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்பேஸிங், கார் பார்க்கிங்கை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோல், ரொம்ப மறக்க முடியாத ஒன்றுங்க, அது முக்கியமானது ஒன்று பெஸ்ட் கண்ட்ரோல். இந்த மாதிரி சாஃப்டாக பண்ணக்கூடிய ஒர்க்கு, எந்த விதமான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தேவையில்லாமல் ட்ரைனிங்கை மட்டும் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய இந்த ஒர்க்கு தாங்க இந்த 4 கேட்டகரியில் வர்ற ஒர்க்கும். இந்த ஹவுஸ் கீப்பிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ளீனிங்னு சொல்லுவாங்க. அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர்னால் யாருன்னா, அந்த கான்ட்ராக்டை எடுத்து அந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறவர், இவர் தான் சர்வீஸ் கொடுக்குறாங்க, இவர் பேர் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. கிளைண்ட்னா யாருன்னா, சர்வீஸ் ப்ரொவைடருக்கு அந்த வேலையை கொடுக்குறவர். அதாவது அவர் வந்து பில்டிங் ஓனராகவும் இருக்கலாம், இல்லை பில்டிங் ஓனர் வந்து யாருக்காவது பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். அதை நம்ம சிம்பிளாக வந்து பில்டிங் ஓனர்னு வச்சுக்கலாம். இந்த பில்டிங் ஓனர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஒரு ஒர்க்கை கொடுக்குறாரு, அவர் அந்த பில்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து பில்டிங் ஓனர் வந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும், பாத்ரூம் க்ளீன் பண்ணணும், விண்டோ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் இவங்க க்ளீன் பண்ணணும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கணும், ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். இதுதாங்க ஹவுஸ் கீப்பிங் ஆக்டிவிட்டீஸு பிரதான வேலை. இதுக்கப்புறம் பேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. பேண்ட்ரின்னு என்னென்னா, ஃபுட் சப்ளை பண்ணுறது. நீங்கள் பெரிய யூனிவர்சிட்டி, காலேஜஸ்ஸு, பெரிய மால், ஷாப்பிங் மாலுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே தனியாக வந்து கேன்டீனே இருக்கும். இந்த கேன்டீனுக்கு வந்து என்னென்னா, அந்த மாலுடைய ஓனர்கிட்ட இருந்து, இல்லை அந்த யூனிவர்சிட்டியோட ஓனர்கிட்ட இருந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அக்ரிமெண்ட்டு ஏற்படுத்தி கொடுத்து, இந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அவங்க அங்கே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி, அதாவது என்னென்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃபுட்டு வர்ற அந்த கஸ்டமர்ஸுக்கெல்லாம், அங்கே விசிட்டர்ஸுக்கெல்லாம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி இது பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு தனி ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது இந்த ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. யாருக்குன்னா, இந்த பேண்ட்ரி இருக்காருங்களா, கேட்டரர் இருக்கார் பார்த்தீங்களா, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹைஜீனிக் இருக்கும். இந்த ஹைஜீனிக் படி தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதோட அவங்க வெசல்ஸ் எல்லாம் நீட்டாக வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் காய்கறிகள் வெட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். இவங்க வந்து அந்த பேண்ட்ரி சம்மந்தப்பட்ட ஏரியாக்களை வந்து ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப ப்ராப்பராகவும் வச்சுருப்பாங்க.
இதுக்கப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்னாங்க, அங்கே ஒவ்வொரு நாளும் சேரக்கூடிய அந்த குப்பைகள் கூலங்களை எல்லாம் அகற்றுறது தாங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து வெட்டு ட்ரை அப்படி 2 வேஸ்ட் இருக்குது. அதாவது என்ன, நீர் பட்டு சலசலன்னு இருக்கக்கூடிய குப்பைகளும் நல்ல ட்ரையான நல்லா காஞ்சி போன குப்பைகளும் இருக்கும். இதை எப்படி செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டெனன்ட்டையோ இல்லை அந்த ஷாப்பிங் மாலில் இருக்கிற கடை நடத்துறவங்ககிட்டயோ இவங்க வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து டீச் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து என்ன பண்ணி எப்படி ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீச் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர், சப்போஸ் இப்போ மல்டி ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுங்களா, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளவு அதாவது கார்பேஜ் பேக் வைக்கிறது, அதாவது அந்த குப்பை டஸ்ட்பின் வைக்கிறது அப்படிங்கிறத இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த வச்சது மட்டும் இல்லாமல் அந்தந்த இடத்துல இருந்து இந்த குப்பைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக போய் சைட்டுக்குள்ளே ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சைட்டுக்கு வெளியே, அந்த இடத்துக்கு வெளியே போய் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வைப்பாங்க. அந்த டம்ப் பண்ண குப்பைகள் வந்து ஒரே நாளில் அன்னன்னைக்கு வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சியும் எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து இவங்க கான்ட்ராக்டில் வந்து அந்த கிளைண்ட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன என்ட்ரு பண்ணியிருக்காங்களோ அதுபடி இவங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். இவங்களுடைய மெயின் குறிக்கோள்னா ஹைஜீனிக் தாங்க. அந்த ஹைஜீனிக் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற எண்டு யூசர்னு சொல்லுவாங்க, அதாவது கடைகள் நடத்துகிறாங்க. இப்போ ஷாப்பிங் மாலுங்க இருக்குன்னு வச்சுங்களேன், எண்டு யூசர் நிறைய கடைகள் அங்கே வாடகை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் எண்டு யூசர்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து திருப்திப்படுத்தி கரெக்டாக கொண்டு போய்க்கணும். இவங்க வந்து வாரம் ஒரு முறையும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம், மாதம் ஒரு முறையும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம், இல்லை டெய்லியும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம். இது வந்து அவங்க என்ன கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த மாதிரி இது பண்ணக்கூடியது. இதுக்கப்புறம் ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரிய யூனிவர்சிட்டி, காலேஜ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா முன்னாடி போனோன்னா உங்களை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் போட்டு அழகாக வெல்கம், மே ஹெல்ப் யூ அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் ஹெல்ப் டெஸ்க்கும்பாங்க. அதாவது ஒரு புது என்ட்ரண்ட் வர்றாரு, இல்லை ஒரு நியூ கம்மர் வர்றாரு, நான் இந்த ஷாப்பிங் இந்த கடைக்கு போனோம், எப்படி போகணும் எனக்கு எப்படி தெரியல, ஒரு பாத்ரூம் டாய்லெட் போகணும் எனக்கு தெரியல, ஒரு ப்ரேயர் ஹால் இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னா இங்கே போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எங்கே எப்படி போகிறது அப்படிங்கிறத வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம், யார் யார் வர்றாங்க, நியூ கம்மர்ஸ் யார் யார் வர்றாங்களெல்லாம் என்ட்ரி பண்ணி எல்லாமே வச்சுருப்பாங்க. இதுக்கு மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த செக்யூரிட்டி தாங்க ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பெரிய யூனிவர்சிட்டி காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டின்னு போட்டு ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு உட்காந்துருப்பாங்க. யாருனாலும் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போக முடியாது. இப்போ சமீப காலங்களில் செக்யூரிட்டிலாம் என்னென்னா எல்லாருக்கும் மொபைல் கொடுத்து இன்டர்காம் கொடுத்து ரொம்ப பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கார்டனிங், கார் ஸ்பேஸிங், அப்புறம் வீடு அலாட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த சாஃப்ட் சர்வீஸ் தாங்க வரும். இதெல்லாம் இந்த ஹைரார்க்கின்னு பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல டாப் போஸ்ட்டில் இருக்கிற வந்து ஃபெசிலிட்டி மேனேஜர் ஆஃப் சாஃப்ட் சர்வீஸ். இவர் வந்து என்னென்னா பிளானிங், ஆர்கனைசேஷன், கோஆர்டினேஷன், கோஆப்ரேஷன், ஸ்டாஃபிங், பட்ஜெட்டிங், இதாங்க வந்து இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த இதை வந்து சைட்டில் வந்து ஒழுங்காக ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணார்னா இது வந்து சைட் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக போகுங்க. கோஆர்டினேஷன் பண்ணி கோஆப்ரேஷன் பண்ணி நீட்டாக போகும். இதில் ஏதாவது ஒரு கொஞ்சம் வயலேட் ஆச்சுன்னா சைட்டு வந்து ரொம்ப பிரச்சனையாகும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகும். இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து எல்லா லெவல்லையும் எல்லா இதுலேயும் அந்த மேனேஜருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர். இன்கேஸ் மேனேஜர் வந்து இல்லைன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து மேனேஜரை ஆக்ட் பண்ணி அந்த சைட்டை வந்து நிறைவேற்றி கொண்டு போவார். இதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ், ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்டர்னு இருப்பாங்க. இந்த ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுவாங்க, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிருப்பாங்க. எப்படின்னா இவங்க தான் சூப்பர்வைசரை வந்து கைட் பண்ணுவாங்க, இவங்க தான் கிளைண்ட்டை போய் நேரடியாக மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எண்ட் யூஸரை கரெக்டாக மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அவங்க குறைகள் என்ன ஏது என்ன அப்படின்லாம் இது பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது ஃபுல்லாக இவர் தான். இந்த சூப்பர்வைசர் இந்த ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் மூலிமா தான் அசிஸ்டன்ட் மேனேஜரையும் காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேட் வாக் போவாங்க, போய் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை வந்து சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அதாவது என்னென்னா இவர் தான் ப்ரைம் ஹப்பு, இவர் தான் சைட்டை வந்து ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி போகக்கூடிய மிக முக்கியமான ஆளுங்க. இதுக்கப்புறம் சூப்பர்வைசர்ஸ்ன்னு இருப்பாங்க. இவங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எங்கெங்கே யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும், எப்படி வேலை பார்க்கணும், என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்கன்னா போய் சைட்டு ஃபுல்லாக சுற்றி அவங்களுக்கு எம்ப்ளாயிஸ் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது, லீவ் அப்ளிகேஷன் இது பண்ணுறது, அதாவது கிராஸ் ரூட் லெவலில் எல்லாமே இது பண்ணுறது ஃபுல்லாக இவங்க தான். இதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் வந்து வெல் ட்ரெயின்டாக இருக்கணுங்க. அதாவது என்னென்னா வெல் ட்ரெயின்டுன்னா இன்னும் 1 வீக் இருந்தால் கூட போதும், அவங்க ஈஸியாக வெல் ட்ரெயின்ட் ஆகிக்குவாங்க. டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன் கிடையாது. மேக்ஸிமம் வந்து குறைந்த படிப்பு கொண்ட அதிக அனுபவம் உள்ள ஆளுகளாக இருப்பாங்க, ரொம்ப ஏஜ்டாகவும் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த சூப்பர்வைசர்ஸ் அவங்க கூட நடந்தனா அது வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் சைட் போகும். இதுக்கப்புறம் வந்து என்னங்கன்னா
கம்ப்யூட்டரைஸ்டு மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது ஒரு சாஃப்ட்வேருங்க. அதாவது சாஃப்ட் சர்வீஸில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன வேலைகள் நடக்குது, என்னென்ன கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுறோம், அது என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், ஏது பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மாத கடைசியிலையோ வார கடைசியிலையோ வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்து அவங்க வந்து கிளைண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. நாங்கள் இப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காப்பி ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தலைமைச் செயலகம் ஹெட் ஆஃபீஸுக்கு ஒரு காப்பி வந்து அனுப்புவாங்க. இதுக்கப்புறம் பிளான்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பொறுத்தளவு இந்த சாஃப்ட் சர்வீஸ் கிடையாதுங்க. இது வந்து ஹார்ட் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு மாதிரி தான் பிளான்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, பிபிஎம்னு சொல்லுவாங்க. இது அது பண்ணுவாங்க. சாஃப்ட் சர்வீஸ் பொறுத்தளவு பிபிஎம் வந்து கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இது என்னென்னா ஹார்ட் சர்வீஸ் சாஃப்ட் சர்வீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே சர்வீஸ் ப்ரொவைடர் பண்ணுறதாங்க இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். இது சமீப காலங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எல்லா ஒரே கம்பெனி வந்து எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி பண்ணால் தான் கம்பெனிக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகம். அதனால இப்போ சமீப காலங்களில் தனித்தனியாக சாஃப்ட் சர்வீஸ் நாங்கள் பார்க்குறோம், ஹார்ட் சர்வீஸ் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி யாரும் இது பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த கம்பெனி எடுத்து இன்னொருக்கு சப் கான்ட்ராக்ட் விட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதாங்க இன்றைக்கி இருக்கிற இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுடைய நிலைமை. இதுக்கப்புறம் கேபிஐன்னு சொல்லுவாங்க, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இதை வந்து மெஷர் பண்ணும்போது நம்ம கம்பெனியுடைய கோல் என்னன்னு அதை தெரிஞ்சுக்கணுங்க. அது இல்லாமல் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வந்து அக்குரேட்டாக இருக்கணும், எந்த விதமான ஆம்பிகிட்டியும் இல்லாமல் யாருக்கும் கன்ஃபியூஸ் கொடுக்காமல் இருக்கணும். அது இல்லாமல் அந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் மெஷர் பண்ணும்போது இந்த டெசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த டெசிஷன் மேக்கிங்கில் என்ன பண்ணணும்னா டாப்லேருந்து கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும். ஏன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அனுபவங்கள் இருக்கும் ஃபீல்டு ஒர்க்கில். அதேமாதிரி மேலே இருக்கிற மேனேஜருக்கு வந்து அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கும். நடுவில் இருக்கிற ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஒரு அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இவங்களெல்லாம் கலந்து ஆலோசி ஒரு கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் வந்து மெஷர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் சப்போஸ் நம்ம கிளைண்ட்டு கொடுத்த டார்கெட்டை வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அதோட ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன ஆனாலும் அங்கே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணால் நம்ம வந்து என்னென்னா கேபிஐயில் வந்து கட் பண்ணாமல் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம எல்லாமே ஃபுல் செட்டில்மெண்ட் பில் கிளைம் பண்ணி வாங்க முடியும். அப்படிங்கிறது வந்து இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுடைய ஆராய்வாளருடைய கருத்துக்கள். சர்வீஸில் வந்து ஒன்லி ட்ரெயின்டு பீப்புள் தான் வேலை பார்ப்பாங்க. ஹார்ட் சர்வீஸ் பொறுத்தளவு ஒன்லி டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஹார்ட் சர்வீஸுடைய மேனேஜர் வந்து ஸ்பெஷலைஸ்டு பர்சன், சாஃப்ட் சர்வீஸுடைய பர்சன் வந்து ஜென்ரலைஸ்டு பர்சன். அதாவது இவங்களுடைய ரெண்டு பேருடைய மெயின் எய்ம் என்னன்னா பில்டிங் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்த வந்து ரொம்ப ஹைஜீனிக்காகவும் பாதுகாப்பாகவும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எண்ட் யூஸரை சாட்டிஸ்ஃபை பண்ணி சைட்டை ஒழுங்காக நிர்வகித்து கொண்டு போகணுங்கிறதாங்க இவங்களுடைய மெயின் குறிக்கோள். நன்றி.